بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال نبينا صلى الله عليه وسلم: الحكمة ضالة المؤمن فحيث وجدها فهو أحق بها. آمنا بالله. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இங்கே குழுமியிருக்கிற எல்லோரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நேற்றைய தினம் விடகத்திலே 12ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்களுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. சுமார் 8 லட்சத்திற்கும் நெருக்கமான மாணவ மாணவியர்கள் தேர்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டு பாராட்டத்தக்க வகையில் 95% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தலைவர்கள் பாராட்டுகளை தெரிவிக்கிற அதே நேரத்தில் மாவட்ட அளவில் முஸ்லிம் மாணவ மாணவியர்கள் முதல் 4 தரங்களிலேயும் பாராட்டத்தக்க நல்ல மதிப்பெண்களையும் பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். சோசியல் மீடியாக்களில் பார்க்கிற போது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. ஏனென்றால் அடுத்த தலைமுறை ஒரு அறிவு பாரம்பரியமாக வருகிறது என்று சொன்னால் அதை கண்டு முதலில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அடுத்த தலைமுறை எல்லா துறைகளிலேயும் தேர்ச்சி மிக்கவர்களாக, ஆர்வமிக்கவர்களாக, கல்வியாளர்களாக வருகிறார்கள், வளர்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு செயல். அல்லாஹ் தஆலா அந்த மாணவ மாணவியர்களுடைய கல்வியை, எதிர்காலத்தை ஒருங்கிணைக்க செய்வானாக. அதன் மூலமாக சமுதாயத்திற்கு நல்ல பல ஆக்கப்பூர்வமான நன்மைகளை, கண்டுபிடிப்புகளை அல்லாஹ் வழங்குவானாக. மென்மேலும் இந்த சமுதாயம் வளர்வதற்கு இவர்களின் கல்வியை அல்லாஹ் காரணமாக்குவார்கள். நாம் ஏன் இதை பேச வேண்டும், பாராட்ட வேண்டும், துஆ செய்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகம் கல்வியை எந்த அளவிற்கு வலியுறுத்தியிருக்கிறது என்று சொன்னால், வேறு பிற சமூகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது முஸ்லிம் சமூகம் கல்விக்கு வழங்கி இருக்கிற முக்கியத்துவத்தை போல வேறு எந்த சமூகமும் வழங்கி இருக்காது என்றே சொல்லலாம். உண்மை அதுதான். ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே அந்த மனிதனுடைய கல்வியை கொண்டுதான் சாத்தியம் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டார். உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். முதலாக வானவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி? குர்ஆனிலே வருகிறது, ரப்பே, உன்னை வணங்க, உன்னை துதிக்க, உன்னை புகழ நாங்கள் இருக்கிறோம். எதற்கு இந்த மனிதனை படைக்கிறார்? மனிதர்கள் உலகத்துல போய் சண்டை போடுவாங்க, ரத்தத்தை ஓட்டுவாங்க, குழப்பத்தை உண்டாக்குவாங்க. இவர்களை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து படைக்கணுமா என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அப்படி என்றால் மலக்குகளின் பார்வையில் படைக்கப்படுகிற அந்த மனிதன் ஒரு மதிப்பிற்குரியவனாக தெரியவில்லை, இல்லையா? ரத்தத்தை ஓட்டுகிறவன், சண்டை போடுகிறவன், குழப்பத்தை உண்டாக்குகிறவன் இந்த உலகத்தில் எதற்கு என்று மலக்குகளின் கேள்வி மூலமாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு இவர்கள் படைக்கப்பட தகுதியா? அல்லாஹ் தஆலா பதில் சொல்லியிருக்க முடியும். ஆனா அல்லாஹ் தஆலா மலக்குகளின் வழியாக இந்த உலகத்திற்கு மனிதனுடைய மரியாதையை, கண்ணியத்தை, உயர்வை நிலைநாட்ட வேண்டும் என்று நாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வி அறிவை வழங்கினான் என்று குர்ஆன் சொல்கிறது. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர்களின் ஞானங்களை, கல்வி அறிவை அல்லாஹ் வழங்கினான்.
இப்ப மலக்குகளிடத்தில் கேட்டால், மலக்குகளே இந்த பொருட்களின் பெயரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மலக்குகள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீ சொல்லி கொடுத்ததை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், தங்களின் இயலாமையை அறியாமையை ஒத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்கிறான், நான் அவங்ககிட்ட கேட்ட அந்த பொருளுடைய டீட்டெயில் நீங்க சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முழுமையாக சொன்னார்கள். குர்ஆன் சொல்லுகிற வரலாறு, ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும், மலக்குகள் அனைவருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சங்கை செய்யும் முகமாக சஜதா செய்தார்கள் என்று வருகிறது. அப்படி என்றால் இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் மரியாதை பெறுவதற்கான சரியான காரணம் பொருளாதாரமோ ஆட்சி அதிகாரங்களோ இல்லை, மாறாக அவர்களுக்கு வழங்கப்படுகிற அறிவு பொக்கிஷம்தான் அவர்களை உயர்த்தும் என்பதை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிற போது அந்த காரணத்தோடு தான் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படித்தான் முஃபஸ்ஸிர்கள் அதை பார்க்கிறார்கள், விரிவுரையாளர்கள் கருத்து கூறுகிறார்கள். அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை இந்த நேரத்தில் ஒருவரை நினைவூட்டிக் கொள்வது நமக்கு மிக பொருத்தம் என்று கருதுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமைப்படுவதை பற்றி பேசுகிற போது யாரும் யாரும் மீதும் பொறாமைப்படக்கூடாதுன்னு, பொறாமைப்படுவது ஹராம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. ஆனா ரெண்டே நபர்கள் மீது நீங்கள் பொறாமைப்படுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹஸத இல்லா பிஸ்னை, பொறாமைப்படக்கூடாது, ஆனால் ரெண்டே நபர்களின் மீது நீங்கள் பொறாமைப்படுங்கள். ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி இருக்கிறார், அவர் ஆக்கப்பூர்வமான பாதைகளில் நன்மையான காரியங்களில் செலவு செய்கிறார். அப்ப ஆதங்கப்படணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் இருக்கு, அதை மார்க்கெட்டினுடைய நன்மையான காரியங்களில் செலவு செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று ஆசைப்படணும். இரண்டாவது மனிதர், அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு கல்வியானத்தை வழங்கி இருக்கிறார். ரஜுலுன் ஆத்தாஹு அல்லாஹுல் ஹிக்மா, அல்லாஹ் தஆலா அவருக்கு கல்வியானத்தை வழங்கி இருக்கிறார். ஃபயதுலி பிஹா வ யுஅல்லிமுஹா, அதை கடைபிடிக்கிறார், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரை பார்த்து நீங்கள் ஆதங்கப்படுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயதாரியாக, ஒரு படித்த பட்டதாரியாக, விவரம் அறிந்தவராக இருந்தால் நானும் 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று ஆதங்கப்படுங்கள். பொறாமைப்படுவது ஹராம், ஆனால் இந்த 2 நபர்களை பார்த்து நீங்கள் ஆர்வப்படுங்கள், ஆசைப்படுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் கல்விக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிற முக்கியத்துவத்தை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். உண்மைதானே? சமுதாயம் மேம்பட்ட சமுதாயமா அல்லது பிற்படுத்தப்பட்ட சமுதாயமா என்று முடிவெடுப்பதற்கான அளவுகோலாக முதலில் வைப்பதே அந்த சமூகத்தில் உள்ள கல்வியாளர்களை வைத்துத்தானே. படித்தவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, பட்டதாரிகள் எத்தனை பேர், அதில் விவரமானவர்களை வைத்துத்தான் அந்த சமூகம் மேம்பட்ட சமூகம் என்று முடிவு செய்யப்படுகிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தவுடன் அவர்கள் செய்த ஆரம்ப கட்ட பணிகளில் ஒன்று மஸ்ஜிது நபவி, பள்ளிவாசலை கட்டினார்கள். அடுத்ததாக அங்கு ஒரு திண்ணை வகுப்பை உருவாக்கினார்கள். செய்வதற்கு 1000 பணிகள் இருக்கிறது. மதீனாவிற்கு வந்த பிறகு செய்வதற்கு 1000 பணிகள் இருக்கிறது. ஆனால் நபியவர்கள் செய்த முதல் பணி பள்ளியை கட்டினார்கள். அடுத்ததாக அங்கு ஒரு திண்ணை பள்ளியை உருவாக்கினார்கள். அந்த திண்ணை பள்ளியில் இருந்துதான் உலகத்திற்கு தேவையான அனைத்து வகையான அறிவுஜீவிகள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள். உலகம் முழுவதும் கல்வி பரவியது இல்லையா? அஸ்ஹாபு சுஃபா என்று பெயர், திண்ணை தோழர்கள். அவர்கள் வெறுமனே குர்ஆனை மட்டும் ஓதல, ஹதீஸை மட்டும் படிக்கல. அவர்களுக்கு வானவியல் தெரியும், புவியியல் தெரியும், தாவரவியல் தெரியும், விலங்கியல் தெரியும், நுண்ணியல் தெரியும். இந்த உலகத்தினுடைய அரசியலை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற நுட்பங்கள் தெரிந்தவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். ஆச்சரியமாக இருக்கிறது. மதீனாவினுடைய அந்த திண்ணை பற்றி ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஒரு திறந்த பல்கலைக்கழகம் அது. அங்கிருந்து அத்தனை நபர்களை உருவாக்கினார். எவ்வளவு உதாரணத்தை சொல்லலாம். இங்க ஒரு ஊர்ல ஒரு சில பேர் படிப்பாங்க இல்லையா,
ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நீங்க படிக்கிறவங்களை பார்க்கவே முடியாது. நம்முடைய காலங்களில் பாருங்க, படிப்பதற்கு ஒரு வயசு வச்சிருப்போம். அதற்கு மேல் அவர்கள் வியாபாரம் செய்வார்கள், தொழில் செய்வார்கள், அல்லது இந்த பிற உழைப்புகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மாற்றம் என்ன தெரியுமா? மதீனாவில் உள்ள எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், அனைவருக்குமான கல்வி. முழு நேர கல்வியாக இருந்தவர்கள் திண்ணைத்தோடர்கள், முழு நேர கல்வி. பகுதி நேர கல்வி, வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கலாம். தொலைதூர கல்வி இன்னைக்கு தான் கரசு நபியவர்கள் அன்னைக்கே வெளிநாடுகளில் இருந்து வெளிப்பகுதிகளிலிருந்து படிக்கக்கூடியவர்களை உருவாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வீட்டுக்கு பக்கத்துல அன்சாரி சஹாபி ஒருத்தர் இருந்தாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிற மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை எங்களுக்கு இருந்தது. ஆனா எங்களுக்கு ஒட்டகம் மேய்க்கிற பணி, இந்த பிற வியாபாரம் உழைப்பெல்லாம் இருக்கு. அப்ப எங்களுடைய பணிகளை நாங்கள் பங்கிட்டுக் கொள்வோம். இன்றைக்கு உன்னுடைய பணியை நான் சேர்த்து பார்க்கிறேன். நீ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாடத்தில் உட்கார்ந்து அவர்கள் சொல்லுகிற செய்தியை கற்றுக்கொண்டு வந்து மாலையில் எனக்கு கற்றுக் கொடுங்கள். நாளைக்கு என்னுடைய வேலையை நீங்க பாருங்க, நான் பெருமானாருடைய வகுப்பில் சென்று இருக்கிறேன் என்று பேசிக் கொள்வார்கள். இப்படி முறை வைத்து நேரங்களை ஒதுக்கி நாங்கள் பெருமானாரிடத்தில் கல்வி கற்றோம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் சிறுவர் கல்வி, முதியோர் கல்வி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் பரவலாக்கினாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நேரத்தில் சொல்றாங்க, பெரும் படையை அடைத்து கொண்டு அவர்கள் கடந்து போகிற போது சொன்னார்கள், ஒரு காலம் இருந்தது, இதோ இந்த மதீனாவினுடைய மேய்ச்சல் நிலங்களில் எங்களுடைய ஒட்டகத்தை நான் கொண்டு வருவேன். அப்ப என்னுடைய இளமை பருவம் 10 ஒட்டகம் கொண்டு வந்துட்டு திரும்ப போகும்போது 9 தான் இருக்கும். வீட்டுக்கு போய் கத்தாப்பு திட்டுவார், என்ன பையன் ஒட்டகம் மேய்க்க கூட லாய்க்கல, நம்ம ஊரில் சொல்ற மாதிரி எல்லாம் மாடு மேய்க்க கூட லாய்க்கலன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி என்னுடைய தந்தை ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட நீ தகுதி இல்லை என்று ஒரு காலத்தை திட்டினார். இன்றைக்கு இந்த பெரும் படைக்கு தளபதியாக மொத்த முஸ்லிம்களுக்கு மூமினாக நான் இருக்கிறேன், அமீருல் முஃமினாக இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அதாவது யோசிக்கலாம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆளுமை, ஒப்பற்ற தலைவராக, உலகத்தில் போற்றப்பட தகுந்த ஒரு அமீருல் முஃமினீனாக, முஸ்லிம் சமூகத்தினுடைய கலிமாக்களாக வருவதற்கான காரணம் பெருமானாருடைய பாடசாலையில் அவர் படித்ததுதான், இல்லையா? அப்படின்னா இந்த உலக அரங்கிலே இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் ஜொலிப்பதற்கான மூல காரணமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அந்த கல்வி அறிவை தங்கக்கூடியவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஏன்னா அன்றைக்கு தொடங்கிய அந்த விதை அது வளர தொடங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏற்படுத்திய அந்த கல்வி புரட்சி, ஆண்கள் கல்வியாளர்கள், பெண்கள் கல்வியாளர்கள், சிறுவர்கள் கல்வியாளர்கள், அல்லாஹு அக்பர். விவரம் இல்லாதவங்களை யாரும் நீங்க சொல்லவே முடியாது. குரான் போல தெரியாதவர்கள் யாரும் சொல்லவே முடியாது. எல்லோரும் குரானை கற்றவர்களாக, மார்க்கத்தை அறிந்தவர்களாக, சிலர்கள் சில துறைகளில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். மருத்துவத்துறையில் மேம்பட்ட பெண்கள் இருந்தார்கள் என்று வருகிறது வரலாறுகள். அவர்கள் போருக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். போரில் காயப்படுகிற அந்த போராளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியவர்களாக அன்றைக்கு மருத்துவ பெண்கள் இருந்தார்கள். பெருமானார் அதை அங்கீகரித்தார்கள், ஊக்குவித்தார்கள் என்பது வரலாறு. இந்த பாரம்பரியம் எதுவரைக்கும் வந்துச்சுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 17வது நூற்றாண்டு, இன்றைக்கு நாம் 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம் என்று சொன்னால் 17வது நூற்றாண்டு வரை இந்த பாரம்பரியம் வந்தது என்று சொல்கிறார்கள். கிபி 17வது நூற்றாண்டு வரை இந்த பாரம்பரியம் வந்தது. எல்லா துறையிலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக, திறமை மிக்கவர்களாக, தகுதி படைத்தவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அறிவு சார்ந்த துறைகளில் தவிர்க்க முடியாத இடத்தில் முஸ்லிம்கள் இருந்தார்கள். இப்படி கூட சொல்லலாம், கொடுக்கிற இடத்தில் முஸ்லிம்கள் இருந்தார்கள், பெறுகிற இடத்தில் இந்த உலகம் இருந்தது. இதுதான் யதார்த்தம். அமெரிக்காவினுடைய தலை சிறந்த சிந்தனையாளர் இங்கர்சால் அவர் சொல்லுகிறார், 10வது நூற்றாண்டிலேயே, அதாவது ஐரோப்பா வந்து கிபி 9வது நூற்றாண்டு டார்க் ஏஜஸ் இருந்த காலம் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த நேரத்திலேயே முஸ்லிம்கள் தலை சிறந்த கல்வியாளர்களாக இருந்தார்கள். 10வது நூற்றாண்டிலே முஸ்லிம்கள்
மங்கோலியா, பாரசீகம், மெசபடோமியா, சிரியா, எகிப்து போன்ற பல நாடுகளில் மிகப்பெரிய சர்வகலா சாலைகளை நிறுவியிருந்தார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் மூலமாகத்தான் அறிவியல் சார்ந்த அனைத்து கண்டுபிடிப்புகளும் அதற்கான வரையறைகள், விதிமுறைகள் வழங்கப்பட்டன என்று சொல்கிறார். அவர் எழுதக்கூடிய நூல்ல கடைசியா சொல்றாரு, நவீன விஞ்ஞானத்திற்கு விதை தூவிய முஸ்லிம்களுக்கு மேலை நாட்டினராகிய நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிறார் அமெரிக்க சிந்தனையாளர் எங்கெல்ஸ். இப்படியாக ஒரு தலை சிறந்த கல்வி பாரம்பரியத்திற்கு சொந்தமான முஸ்லிம் சமூகம், தவிர்க்க முடியாத இடத்தில் இருந்தவர்கள், உலகத்திற்கு அறிவை வழங்கியவர்கள், விஞ்ஞானத்தை வழங்கியவர்கள், எந்தெந்த துறைகள் எல்லாம் மக்களுக்கு தேவையோ அதையெல்லாம் தருகிற இடத்திலே குடிகட்டி பறந்தவர்கள். எப்படி மாறுது? சச்சார் கமிட்டி சொல்கிறது, இந்த தேசத்தில் முஸ்லிம்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். கல்வியில், பொருளாதாரத்தில், சமூக கட்டமைப்பில் அவர்கள் மிக பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் என்று சச்சார் கமிட்டி சொல்கிறது. கடந்த நூற்றாண்டில் நடந்த ஆய்வு. சுமார் 17 நூற்றாண்டுகளாக முஸ்லிம் சமூகம் கல்வியை தன் கையில் வைத்திருந்தது. இப்பொழுது முஸ்லிம் சமூகம் இறக்கப்படுகிற இடத்தில் இருக்கிறது. அறிவை கொடுத்தவர்களுக்கு இந்த அறிவு தேவைப்படுகிறது என்று ஆய்வுகள் கூறுகிறது. உலகத்திற்கே இவர்களிடமிருந்து தான் அனைத்து துறைகளும் சென்றது. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு கல்வி சார்ந்த விழிப்புணர்வு இல்லை. சச்சார் கமிட்டி சொல்கிறது. இடைநிற்றல் அதிகமாக இருக்கிறது. சச்சார் கமிட்டி சொல்கிறது. சங்கைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலை, அதன் காரணத்தினால் ஏற்பட்ட பரிதாபங்கள், சங்கடங்களை இன்றைக்கு நாம் சமூகத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா பள்ளி கல்வியை முடித்துவிட்டு கல்லூரிக்கு, உயர்கல்விக்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தை நாம் ஒரு முக்கியமான நேரமாக கருத வேண்டும். 12வது முடிச்சுட்டாங்க, அடுத்து நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் காலேஜுக்கு போகணும். என்ன படிக்கலாம் என்கிற தடுமாற்றம் அவர்களுக்கும் இருக்கும். எங்க படிக்க வைக்கலாங்கிற யோசனை நமக்கு இருக்கும். சில நேரங்களில் படிக்க வைக்கிறோமா என்கிற கேள்விகள் எல்லாம் கூட இருக்கலாம். சங்கைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, இது நம் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்தினுடைய, நம்முடைய சமூகத்தின் உயர்வினுடைய எதிர்காலமும் இதில் அடங்கியிருக்கு. முஸ்லிம் சமூகம் வருங்காலங்களில் எல்லா துறைகளிலே இனி தலை நிமிர்ந்து நிற்பதற்கான ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். உண்மைதானே? நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த கல்விகள், அதை வைத்துத்தான் இந்த சமூகம் மதிப்பிடப்படும். அப்படின்னா கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லது உயர்கல்விக்கு செல்லக்கூடிய அந்த இளைஞர்கள், மாணவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி, உயர்கல்விகள் தரமானதாக இருக்கு. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதனையாளர்கள் இந்த உலகத்தில் விட்டு சென்றார்கள் சொல்லமா இல்லையா? நிபுணத்துவம் மிக்கவர்களை விட்டு சென்றார்கள். ஒரே வரியில சொல்லணும்னா, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத்னு ஒரு சஹாபி, அவர் ஈரானுக்கு போகிறார். ஈரானுக்கு போகிற வரை ஈரான் அறியாமையில் இருந்தது. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு நபரால் ஈரானிய தேசத்திற்கு அறிவு வழங்கப்பட்டது, ஆராய்ச்சி சிந்தனை வழங்கப்பட்டது. ஆன்மீகத்தில் அவர்கள் கொடிகட்டி பறந்தார்கள். அங்கிருந்து உலக நாடுகளுக்கு எல்லாம் கல்வி பரவியது. அப்படிப்பட்ட ஒரு தன்னிகரற்ற மனிதரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியிருக்காங்க. அப்போ நிபுணத்துவம் மிக்க நபர்களை நபியவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு நாம் +2 போதுங்கிற முடிவுக்கு வரக்கூடாது, உயர்கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவும் எப்படி இருக்கணும்? நான் இந்த கல்வியின் மூலமாக எப்படி முன்னேறுவேன் என்று இருக்கக்கூடாது. நம்ம தேர்ந்தெடுக்கிற துறை எப்படி இருக்குன்னா, நாம் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு துறையாக இருக்கணும். எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் நாம் முன்னேறுவோம், நாம் என்று சொன்னால் முஸ்லிம் சமூகம் முன்னேறும் என்கிற அந்த துறையை நோக்கி நம்முடைய பார்வைகள் இருக்க வேண்டும். நான் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த குறுகிய வட்டத்தில் இல்லாமல், நானும் என் சமுதாயமும் முன்னேறக்கூடிய ஒரு துறையாக அது அமைய வேண்டும். என் சமுதாயத்திற்கு என்னால் என்ன பணிவிடைகள் செய்ய முடியும் என்கிற யோசனையோடு நம்முடைய தேர்வுகள் அமையப்பெற வேண்டும். ஏன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கும் அவர் பேசப்படுகிறார். எதனால் அவர் பேசப்படுறாரு? அவர் குடியரசுத் தலைவராக இருந்தாருங்கிறதுனால கிடையாது. அதனால் அவர் பேசப்படலை. அவர் பேசப்படுவது அவருடைய ஆராய்ச்சிக்காக, அவருடைய கண்டுபிடிப்பிற்காக. செயற்கைக்கால் பொருத்துகிற போது மிக கனமான கட்டைக்கால்களை பொருத்தி கொண்டிருந்த நேரத்தில் அவர் யோசித்தார். அவருடைய அறிவியல் சிந்தனை எடை குறைந்த செயற்கைக்கால்களை அவர் கண்டுபிடித்தார் இல்லையா?
இன்னைக்கு அது பல லட்சக்கணக்கான மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அது உதவுகிறது, போற்றப்படுகிறார். அவர் அரசு பதவிகளில் உட்கார வைத்து அலங்கரிக்கப்பட்டார். இதைத்தான் மார்க்ஸ் சொல்லுது, பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள், உங்களுக்கும் பலன் தரணும், மற்றவர்களுக்கும் பலன் தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இல்மன் நாஃபியா, பலனுள்ள கல்வியை கொடு. எதை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள்? நஅஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பலனற்ற கல்வியை விட்டு பெருமானார் பாதுகாப்பு தேடினார்கள். சங்கைக்குரிய இளைஞர்களே, பாசத்திற்குரிய கல்வியாளர்களே, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி எப்படிப்பட்டதா இருக்கணும்டா, என்னையும் என் சமூகத்தையும் உயரும். நான் கல்வி கற்று கலப்பணிக்கு வருகிற போது அதன் மூலமாக நலிந்த பிரிவினர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு என் கல்வியின் மூலமாக நான் சில காரியங்களை செய்வேன் என்கிற ஒரு லட்சியத்தோடு நாம் பயணிக்க வேண்டும். அப்ப படிக்கும் போது நல்ல தரமான கல்வி, சமூக சிந்தனையோடு படிக்க வேண்டும். அதன் மூலமாக இறை நெருக்கத்தை பெற முடியுமா என்று யோசித்து படிக்க வேண்டும். இளைஞர்களுக்கான ஒரு உன்னதமான நிலை. ஏன்னா என்னுடைய நண்பர் அந்த கல்லூரியில் படிக்கிறார், நாங்களாம் ஒரு 4 பேர் ஒரே காலேஜுக்கு போறோம். இந்த அடிப்படையில கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க கூடாது. துறை ரீதியாக எது நமக்கு ஆர்வம் இருக்கிறதோ, எந்த துறையை நான் படித்தால் நான் உற்சாகமாக இருப்பேனோ, அதில் என்னுடைய சிந்தனை விசாலமடையுமோ, அது சமூகத்திற்கு பயன்படுமோ, அப்படிப்பட்ட ஒரு துறையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆட்சி பண்ண வேண்டாமான்னு அது வேறுதான், ஆனால் அது மட்டுமே பிரதானமாக வைக்கக்கூடாது. பெற்றோர்களுக்கும் ஒரு பங்கு இருப்பதாகத்தான் நாம் கருதுகிறோம். பிளஸ் 2 முடிச்சாச்சு, என்ன படிக்கணும் என்று பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை நாம் கொஞ்சம் இனம் காண வேண்டும். பரவாயில்ல, நம்முடைய பையன் கம்ப்யூட்டர்ல ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான், அந்த துறையில போனா நல்லா இருப்பான், பெரிய ஆளா வருவான்னா அதுல கொண்டு போகணுமா இல்லையா? சம்பந்தமே இல்லாம நேர் எதிரான ஒரு துறையில உடனே போட்டுறது, நீ இது படி, இதுக்கு தான் நீ ஃபியூச்சர் இருக்கு. ஃபியூச்சர் எதை சொல்லாரு? போனா ஒரு 5 லட்சங்களை சம்பாதிக்கலாம் தான் சொல்றாரு. நான் அதை தவறாக சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள். இவர் முடங்கி போவதாக வெறுமனே ஒரு ஏடிஎம் மிஷினாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குமா? நம்முடைய பிள்ளைகள் சம்பாதித்த போதுமா? அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக, சமுதாயத்திற்கு பலனளிக்கக்கூடியவர்களாக, அந்த கல்வியின் மூலமாக மற்றவர்கள் பலன் தரக்கூடியவர்களாக உருவாக வேண்டாமா? பெற்றோர்கள், உறவினர்கள் யோசிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான கல்வியை கொடுக்கணும் என்பதை யோசிக்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தலைகீழாக தான் பெறத்தலை. ஒரு சஹாபி பார்க்கிறார், அவரிடத்தில் நல்ல விளக்க சக்தி இருக்கிறது, எதையும் ரொம்ப அழகா இன்டலெக்சுவலா அதை கையாளக்கூடிய திறமை உள்ளவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், இவருடைய இந்த விளக்க ஞானத்தை மார்க்கத்திற்கு சாதகமாக, மார்க்கத்தில் ஈடுபடுத்தக்கூடிய ஒருவராக மாற்று. மார்க்க ஞானத்தில் பெரிய இடத்தை பெறுகிறார். ஒரு பெரிய தைரியசாலி, பெரிய வீரர், எப்பேற்பட்ட கூட்டத்தை ஒற்றை மனிதராக நின்று எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், உலக மக்களுக்கு அறிவித்தார்கள். காலித் இப்னு வலீத் ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், காலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய போர் வாழ்ந்தார். எப்பேற்பட்ட கூட்டத்திற்கும் தலைமையேற்று வழிநடத்தி அதை வெற்றியாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். இப்படி அவர்களுடைய திறமையை அந்த வழியிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிநடத்தினாங்க. அதனால்தான் அந்த சமுதாயம் வெற்றி பெற்றது. யோசிச்சு பாருங்க, போர் வியூகமே தெரியாத ஒருத்தர் கொண்டு போர் தளபதியா போட்டா அந்த துறை வளருமா? கவிஞர்களை மேலும் ஊக்கப்படுத்தினார்கள், ஆக்கப்பூர்வமான கவிஞர்களாக உருவாக்கினார்கள். கல்வியாளர்களை மேலும் மேலும் அந்த பாதையை பயணிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஆய்வாளர்களை, சிந்தனையாளர்களை அந்த பாதையிலே வழிவிட்டு நபி அவர்களுக்கு விசாலமான வாழ்த்துக்களை கூறினார்கள். ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி செய்யக்கூடாது? நீங்க யோசிக்கலாம், அந்த துறைகளில் பெரிய வருமானம் இல்லாமல் இருக்கலாம் என்று யோசிக்கலாம். ஆனால் அந்த துறைக்கு ஒருவேளை அவர் புகழ் சேர்க்கக்கூடியவராக இருக்கலாமே, அவர் மூலமாக இந்த உலகம் பலன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாமே. இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கேக்குரிய பெற்றோர்களே, நீங்கள் இறந்த பிறகு உங்களுக்கு அமல்கள் எதுவும் வராது, 3 விஷயங்களை தவிர. இறந்துட்டான்னு வைங்களேன், அவர்களுக்கு எந்த நன்மையும் வராது. 3 விஷயங்கள். ஒன்று பலனுள்ள கல்விதான், சதக்கத்துல் ஜாரியாண்டாங்க, துஆ செய்கிற பிள்ளைதான். 3 விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய தொடர்படியான நன்மைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு.
ரெண்டாவது உங்களுக்கு துவா செய்கிற பிள்ளைகள், மூன்றாவது பலனுள்ள கல்வி. அப்படின்னா நம்ம பிள்ளை ஒரு நல்ல மருத்துவரா உருவாக்கும் போதே தம்பி பார், என்னுடைய சொத்துல பாதி விட்டு நான் உங்க டாக்டர் நீ சம்பாதி வேண்டாங்களா, ஆனா ஏழை மக்களுக்காக வேண்டிய உங்களுடைய சர்வீஸ் இருக்கு. நலிந்த பிரிவினர்கள் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், உங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும் என்று நீங்க சொல்லி அந்த பிள்ளைகளை உருவாக்குங்க. கல்லூரிக்கு அனுப்புகிற போது துவா செய்து அனுப்புங்கள். உன்னுடைய கல்வி, உன்னுடைய திறமை, உன்னுடைய ஆற்றல் உன்னோடு இருந்து விடக்கூடாது, உன் குடும்பத்தார்களுக்கு மட்டும் பயன்படக்கூடாது, இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி துவா செய்து அனுப்பி பாருங்கள். யோசிப்பார். எங்க அத்தா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க என்று உலகப்பூர்வமாக அவர்கள் கலப்பணியாற்றுகிற போது அல்லாஹிற்காக வேண்டி அவர்கள் செய்கிற பணி இந்த உலகத்தில் சில மாற்றங்களை உண்டாகும். இது சதகை ஜாரியா, பலனுள்ள கல்வி. யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யாரும் வருத்தப்படக்கூடாது. படிச்சு முடிச்சுட்டியா, ஒரு டிகிரி வாங்கிட்டியா, போதும், என்ன செஞ்சது, கத்தாவோட நீ போய் வெளிநாட்டில் வேலை செய், சம்பாதி, இங்க கடை இருக்கு, 2 கடை, ஒரு கடை நீ பார்த்துக்க, தவறு சொல்ல. ஆனால் ஒரு வட்டத்திற்குள் முடங்கி போய் விடுகிறார்கள். சமுதாயத்திற்கு என்ன பலன்? சமுதாயத்திற்கு ஆக்கப்பூர்வமான பலனை தரக்கூடிய திறமைசாலிகள் முடக்கப்படுகிறார்களா இல்லையா? விழுப்புரத்துல போய் நீ அடைப்பதற்கு ஒரு வந்திருந்தேன், பைக்கில் போக சும்மா பேசுறேன், தம்பி பேர் என்ன செய்யுங்க, என்னப்பா படிச்சிருக்கேன், ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன். ஆச்சரியமா இருந்துச்சு. என்னப்பா ஜேர்னலிசம் படிச்சிருக்கேங்கிற, ஏதாவது வேலை செஞ்சா, கொஞ்ச நாள் வேலை செஞ்சது, இப்ப என்ன செய்றீங்க? பார்த்தா அரிசி கடையில வந்து பார்க்க சொல்லிட்டேன். இப்ப எவ்வளவு பெரிய துறை, அதில் படிச்சிருக்கேங்க, ஆர்வத்தோட படிச்சதா வேற சொன்னாரு, அதிலே சில காலம் பணியாற்றியதாக வேற சொன்னார். பிறகு ஏங்க இங்க வந்தீங்க? அதில் நிறைய போராட்டம், இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சது வேண்டாம்னு கூப்பிட்டாங்க. வருத்தமாக இருக்கு. இன்றைக்கு ஊடகத்துறை, பத்திரிகை துறையில் முஸ்லிம் சமூகம் இல்லை என்றே சொல்லலாம், இல்லையா? அப்ப இந்த குறையெல்லாம் யார் நிவர்த்தி செய்வது? சங்கைக்குரிய பெருமக்களே, நான் உங்களுக்கு ஒரு சிந்தனையாகத்தான் தருகிறேன். ஏனென்றால் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் செல்கிற போது இந்த சமூகத்திற்கு தேவையான மார்க்கத்தை பேசுகிற உலமாக்கள் உருவாக்கப்பட்டார்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தீர்கள், சரி. சமுதாயத்திற்கு தேவையான மருத்துவர்கள் இல்லையே, இந்த சமுதாயத்திற்கு தேவையான IAS IPS கேடர் உள்ளவங்க இல்லையே இது அல்லாஹ் கேட்டால், இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய சரியான நேர்மை மிக்க வணங்காமொழிகளாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஏன் உருவாக்கப்படவில்லை என்று அல்லாஹ் கேட்டால் பதில் இருக்கா? சொல்ல முடியுமா? நான் என் வேலையில் இருந்தேன், என் சம்பாத்தியத்தில் சொல்ல முடியுமா? சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்ல. இன்றைக்கு வளைகுடா நாடுகளிலிருந்து வருகிற ஒரே குரல், எல்லா இடங்களிலிருந்து வருகிற ஒரே குரல், முந்தி மாதிரி இப்ப இல்லை, முந்தி மாதிரி இல்லை. முதல் படிக்க வந்தவர்கள் எல்லாம் தப்பித்துக் கொண்டார்கள். சமீப காலங்களாக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வருகிறவர்கள் தத்தரிக்கிறார்கள் என்கிற குரல் வருகிற போது யோசித்து பார்க்கிறோம், இங்கே நமக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. இடஒதுக்கீடு இருக்கிறது. இடஒதுக்கீட்டை நிரப்புவதற்கு தேவையான தகுதி உள்ள, அறிவாற்றல் உள்ள, திறன்மிக்க, துடிப்பான, படித்த பட்டதாரிகள் இல்லை. இந்த நிலையில ஏன் நம்ம பிள்ளைகளை போட்டு திரிக்கணும்? இந்த நேரத்தில் இதை சங்கைக்குரிய பெற்றோர்கள் அன்பு கூர்ந்து யோசிக்க வேண்டும். சமுதாயம் நலன் கருதி சொல்லும். ஜமாத்தார்களுக்கும் இதில் பெரும் பங்கு இருப்பதாக, பள்ளி நிர்வாகிகளுக்கும் பெரும் பங்கு இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் பள்ளியை மட்டுமே நிர்வாகித்து விட்டு செல்வோம் என்று நாம் ஒருபோதும் இருந்து விடவே முடியாது. நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய தரம் மிகுந்த, ஆர்வமுள்ள, திறமையான இளைஞர்களுக்கு படிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் அவனுக்கு பொருளாதார வசதி இல்லாததால் படிப்பதில்லை, படிப்பு நின்று போய்விடுகிறது என்று சொன்னால், சங்கைக்குரியவர்களே, நான் இந்த இடத்தில் உங்களுக்கு அன்பாக சொல்லிக் கொடுக்கிறேன், அதனுடைய குற்றவாளிகள் அந்த ஜமாத்திகள் தான். நீங்க கொடுக்கிற ஜக்காத்தோ உங்களுடைய பொருளாதாரமோ அந்த பட்டதாரியை உருவாக்க முடியாதா? அதற்கு பயன்படாத என்னுடைய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது? அப்ப என்னுடைய மஹல்லாவில் நான் யோசிக்க வேண்டும். இங்கிருந்து மருத்துவர்கள் உருவாக வேண்டும், இங்கிருந்து வழக்கறிஞர்கள் உருவாக வேண்டும், IAS IPS படித்து அவர்கள் அதிகாரங்களுக்கு வர வேண்டும். படிச்சுட்டு போறதல்ல, அதிகாரங்களுக்கு வர வேண்டும்.
ஐபிஎஸ் அதிகாரத்துக்கு வரணும். நம்முடைய டெப்டி கலெக்டராக வருகிறவர் நம்முடைய மஹல்லாவில் படித்து முடித்து வருவதாக இருக்கிற போது யோசித்து பாருங்கள், இந்த சமுதாயத்திற்கு அவரால் எதிரான சட்டங்களை செயல்படுத்த முடியுமா? குறைஞ்சபட்சம் ஒரு கருத்தாவது சொல்வாரா இல்லையா? சங்கைக்குரியவர்களை, ஜமாத்துகள் இதில் கவனம் எடுக்க வேண்டும். வெறுமனே பள்ளிக்குள் மட்டும் நம்முடைய நிர்வாகத்தை சுருக்கிக் கொள்ளாமல் நம்முடைய மஹல்லாக்களிலே இருக்கக்கூடிய திறமைசாலிகள், ஆய்வாளர்கள், அறிஞர்கள், பட்டதாரிகள் இனம் காணப்பட வேண்டும். நான் அடிக்கடி கேட்பது, ஒரு ஏபிஜே போதுமா? சமுதாயத்திற்கு போதுமா? அப்துல் கலாம் எங்களுக்கு இருந்தார் என்கிற கடந்த கால வரலாறு போதுமா? அதுக்கப்புறம் அறிவியல் ரீதியாக எந்த பங்களிப்புமே செய்யக்கூடிய இளைஞர்களை கண்டுபிடிக்க வேண்டாமா? உருவாகிறார்களே, அவர்களை இடம் கண்டு தூக்கிவிட வேண்டாமா? அதற்கு நம்முடைய பொருளாதாரம், அதிகாரம் அது தேவைப்படுகிறது. சங்கைக்குரியவர்களை, இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இந்த தேசத்தில் இந்த அளவிற்கு பந்தாடப்படுவதற்கான காரணம் அவர்கள் கல்வி ரீதியாக, அரசியல் ரீதியான பலமற்றவர்களாக இருக்கிறார்கள். பாப்புலேஷன் இருக்கு, எண்ணிக்கை இருக்கிறோம், ஆனால் பொருளாதாரம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன செய்வது? அவர்களுக்கு அரசு ரீதியான பதவிகளில் இல்லை, அதிகாரங்களில் இல்லை, ஆட்சியாளர்களாக இல்லை என்று சொன்னால் முஸ்லிம் சமூகம் பந்தாடப்படுகிறது. வல்ல நாயன் இந்த காலத்தின் தேவையான சிந்தனையாக நாம் முன்வைப்பது, நம்முடைய பட்டதாரிகள், +2 முடித்த மாணவர்கள் உயர்கல்விகளை கட்டாயம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கிற போதே அவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் பலன் தரக்கூடிய துறைகளாக அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். முடிந்தால் நம்முடைய நிர்வாக பெருமக்கள் என்ன செய்யட்டும், அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தலாம். படித்த பட்டதாரிகளை அழைத்து அவர்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை மேலேற்ற முடியாதா? சங்கைக்குரியவர்களே, இந்த மாதிரியான பணிகள் நாளைக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். அதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு நல்ல பல ஆக்கப்பூர்வமான பலன்கள் விளையலாம். அந்த நாயன் அப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் விதைப்பதோடு இதன் மூலமாக நம் சமுதாயத்திலே படித்த பட்டதாரிகள் உருவாக வேண்டும். அவர்கள் மூலமாக அவர்களும் முன்னேற வேண்டும், இந்த சமுதாயமும் முன்னேற வேண்டும். நாளை வருவில் யா அல்லாஹ், நாங்கள் படித்த கல்வியை வைத்து இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் பாடுபட்டோம் என்ற அல்லாஹ்விடத்திலே நன்மை பெறக்கூடிய நல்ல நசீப நாயன் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வருகிற சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. ஆமீன்.